ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புதிய மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் இணைந்து நமது இரட்சணிய பாடல்கள் 170வது பாடல் இணைந்து பாடுவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. சேனையும் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையும் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமோ அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளம் கையில் வாழ்ந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளம் கையில் வாழ்ந்தாரே. வழக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வழக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கசந்த மாறாம் மதுரமாகும் கொடியோதா அகன்றிடும். கசந்த மாறாம் மதுரமாகும் கொடியோதா அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் கேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் கேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றோ ஜீவிப்பார். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றோ ஜீவிப்பார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார்.
ஜெபம் செய்வோம். புதிய மாதத்தின் புதிய கிருபைகளினால் ஆசிகளினால் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடத்துகின்ற எங்கள் அன்பின் இயேசுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த இரவு நேரத்தில் கர்த்தரை நாங்கள் அனைவரும் இணைந்து ஆராதிப்பதற்கு எங்களுக்கு அருளிய வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளில நாங்கள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். இந்த முதல் நாளாகி இந்த நாளிலே உம்மை நாங்கள் புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள், கர்த்தர் எங்களுக்கு அருளுகின்ற திருவசனத்தை வாசித்து தியானிக்கும் பொழுதும் நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபத்திலும் கர்த்தருடைய தூய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை அருள்வீராக. புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அனைவருக்கும் மிகவும் ஆசியின் நாளாக காணப்படுவதற்கு ஆண்டவர் தாமே அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கத்திலிருந்து நிறைவு வரையிலும் இயேசுவே நீர் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகரின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய திருப்பெயர் மாட்சிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 33ஆம் பாடல் இணைந்து பாடுவோம். பாமாலை 33, தூய தூய தூயா. தூய தூய தூயா சர்வவல்ல நாதா, தேவாதிக்க நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யாவே, தூய தூய
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் முழங்காற்படியிட்டு அவருமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். நம்முடைய இயேசு இரட்சகர் கிருபை உள்ளவர், அவர் மன உருக்கம் உள்ளவர். நம்மை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொருடைய கூப்பிடலின் சத்தத்திற்கு பதில் தருகின்றவர். இந்த ஜெபத்திலே இயேசுவே, என்னுடைய தவறுகளை மன்னித்து ஒரு புது வாழ்வை எனக்கு அருளும் என்று நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் நமக்காக இறங்கி நம்முடைய தவறுகளிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி தொடர்ந்து பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்கான கிருபைகளினால் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்பு நிறை மக்களே, இயேசு கிறிஸ்துடைய கரங்களிலே நம்முடைய வாழ்வை இப்பொழுது ஒப்படைத்து ஜெபிப்போம். நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்காக மனமருந்தி கர்த்தரிடத்திலே மன்னிப்புக்காக மன்றாடுவோம். இயேசு எனக்காக இறங்கும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இப்படி உள்ளத்தில் இருக்கிற பாவ அழுக்கை உடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் கழுவி என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய சிந்தனையிலே, செயல்களிலே ஒரு தூய்மையின் நிலைமை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இறங்கி இந்த ஜெப நேரத்தில் நமக்கு ஒரு தூய்மையான வாழ்வை கர்த்தர் அருளுகின்றார். சங்கீத புஸ்தகத்தின் 51ஆம் சங்கீதத்தின் திருவசனங்கள் சிலவற்றை ஜெபத்திலே படிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரே, ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து மது கண்களுக்கு முன்பாக பொல்லாதானதை நடப்பித்தேன். 7வது வசனம், 9, 10, 12 வசனத்தையும் இணைந்து படிப்போம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிறைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான சகல காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமீன். இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஒரு புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம், நன்றி செலுத்துவோம். இந்த வருஷத்தின் 7 மாதங்களை நிறைவு செய்ய கிருபை செய்தார். 8வது மாதமாக இந்த மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். கடந்து போன 7 மாதங்களிலே நம்ம எவ்வளவு பத்திரமாக நம்முடைய இரட்சகர் நம்மை தூக்கி சுமந்து வந்தார். கண்ணின் மணியை போன்று நம்மை பாதுகாத்தார். கவலையடைந்திருந்த நேரங்களில், எதிர்நாட்களை குறித்த யோசனையிலே துக்கமடைந்திருந்த வேளைகளிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். நம்மை திடப்படுத்தினார், மனபலம் தந்தார். பயணங்கள் செய்த வேளையிலே கர்த்தருடைய பயணத்தில் உடன் பயணியாக இருந்து எந்த நெருக்கமும்
நேரிடாதபடிக்கு பத்திரமாக பயணித்து வருவதற்கு கிருபை செய்தார். உழைத்து கிடைத்த வருவாய்கள் நம்முடைய வாழ்வுக்கு போதுமானதாக காணப்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். நல்ல ஆலோசனைகளை வழங்கினார். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குடும்ப மக்கள், வாழ்வு துணை பிள்ளைகள், இவர்களில் கிடைக்கப்பெற்றிருக்கிற நல்ல உறவுகளுக்காக இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தர் மட்டும் நம்மை காப்பாற்றுவதை எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு அருள இருக்கிற நன்மைகள் ஏராளம். கர்த்தர் நம்மை நடத்துகின்ற ஒவ்வொரு வழிநடத்துதல்களையும் நாம் விசுவாசத்தோடு புரிந்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்வோம். நம்மை இன்னமும் பாதுகாப்பார், நமக்கு வேண்டிய எல்லா பராமரிப்புகளையும் செய்வார், நமக்கு வேண்டிய அனுதின நன்மைகளை கர்த்தர் குறைவில்லாமல் அருள்வார். அந்த விசுவாசத்தோடு நாம் அதனை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திர ஜெபத்தை இணைந்து எடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதம் 20வது சங்கீதம். 20வது சங்கீதத்தின் திருவசனங்களை நாம் முறைமுறையாக வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக் கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் குனிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இறுதி வசனத்தை அனைவரும் இணைந்து வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திருமறை வசனம் செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தனை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும்
அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். திருமறை வசனம் படித்து நிறைவுற்றது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் இணைந்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் மிதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எங்கள் அன்பு நிறைந்தவரான பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்தில் நாங்கள் பிரவேசித்து வாழ்வதற்கு கிருபை செய்தி ஸ்தோத்திரம். புதிய மாதத்தின் ஆராதனையிலே நாங்கள் பங்கேற்கவும், கர்த்தரை நாங்கள் துதிப்பதற்கும் நன்றி சொல்லுவதற்கும் கிடைக்க பெற்றிருக்கிற வாய்ப்பிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒவ்வொரு மக்களும் இன்னமும் அதிகமாக இறைவனுடைய கரங்களில் இருந்து ஆசைகளை பெற்றுக் கொள்வதற்கு எங்கள் இயேசுதாவே அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நல்ல பணி வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கும், மனமகிழ்வான வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கும், குடும்பங்களை வளர்ச்சியடைய செய்ய எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த கலக்கங்களோ பாதிப்புகளோ துக்கம் துயரங்களோ ஒன்றும் அணுகாதபடிக்கு இந்த புதிய மாதத்தின் வாழ்வுகள் காணப்பட கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு தந்த கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உடைய மக்கள் செல்வரிகின்ற பாதைகளை சுவைப்படுத்த நீர் வல்லவராக இருக்கிறேன். பாதைகளில் உள்ள தடங்கல்களை அகற்ற கர்த்தர் ஆற்றலுடையவராக இருக்கிறேன். உடைய வேத வசனத்திலே படிக்கிறோம், நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை சுவையாக்குவேன், என் சமூகம் உனக்கு முன்பதாக கடந்து செல்லும் என்று வாக்கு தந்த கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் உடைய மக்கள் வாகனங்கள் ஓட்டி செல்லும் பொழுதெல்லாம் அதற்கு முன்பதாக உம்முடைய சமூகம் கடந்து சென்று பாதைகளை சுவைப்படுத்தி பத்திரமாக பயணித்து வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா ஆசைகளையும் தாரும், மன அமைதியை தாரும், மன சந்தோஷத்தை தாரும். துக்கத்தோடு இருக்கிற மக்கள், கவலை கஷ்டத்தோடு இருக்கிற மக்கள் இந்த மாதத்திலே ஒரு புதிய வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் அருள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பை இழந்திருக்கிற மக்கள் இந்த மாதத்திலே புதிய வேலைகள் கிடைக்க பெற்று மன மகிழ்வோடு வேலைகளுக்கு திரும்புவதற்கு கர்த்தர் உதவி புரிவீராக. சம்பளங்கள் குறைவாக கிடைக்க பெற்றிருக்கிற மக்கள் ஆண்டவரே எல்லாம் முழுமையாக பெற்றுக் கொள்வதற்கு இந்த மாதத்திலே அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். அநேக ஜெப குறிப்புகளை உடைய மக்கள் இறைவனுடைய சமூகத்திலே வைத்து ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் அவற்றுக்கெல்லாம் கர்த்தர் இறங்கி உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக உடைய மக்களுடைய நல்வாழ்வுக்கு உகந்த நிலையிலே எல்லா காரியத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கடன் பாரத்தோடு இருப்பவர்கள், வியாதி நிமித்தமாக களைத்து போய் இருப்பவர்கள், ஆண்டவரே இன்னும் பல்வேறு எண்ணங்களோடு பல்வேறு கடின சூழல்களோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே விடுவித்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படி ஆர்வத்துல ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதிலும் இருந்து இந்த கொரோனா பலகீனத்தினுடைய கடின தன்மைகள், நோய் பரவுதலுடைய சூழல்கள் எல்லாம் விலகுகின்ற நாட்களாக காணப்படுவதற்கும் இடத்திலே நாங்கள் பணிவோடு ஜெபிக்கிறோம். இயேசுவே நீர் இறங்கி இந்த பலகீனத்திலிருந்தும் ஆண்டவரே பல்வேறு கஷ்ட நிலைகளில் இருந்து, பொருளாதார வீழ்ச்சி நிலைகளில் இருந்து
ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட நிலைமைகளில் எல்லாம் விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, தேசமே இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று நாங்கள் கர்த்தரிடத்தில் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை மட்டும் இறங்கி செய்த எல்லா உதவி ஒத்தாசைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே உலக அளவிலே தலைவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள், அவருடைய திட்டங்கள் எல்லாம் ஜெயமாக காணப்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. பயணம் செய்கின்ற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர் இயல்பான நிலைக்கு பயணிப்பதற்கான சூழல்கள் கிடைக்கப்பெற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சொந்த ஊரிலே சென்றிருக்கிற மக்கள் இந்த தேசத்திலே வேலைக்காக வர முடியாமல் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், கடின உள்ளத்தோடு இருக்கிறார்கள். அவர்களும் சீக்கிரமாக இங்கு பயணித்து வருவதற்கான ஆண்டவரே வாய்ப்புகள் கிடைக்கப்பெற கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த தேசத்திலிருந்து பல்வேறு காரியங்களுக்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட ஆயத்தப்படுகின்ற மக்களுடைய பயண காரியங்களையும் கர்த்தர் ஒழுங்குபடுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பு இயேசுதாமே ஒவ்வொருவருக்காக இறங்கி இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தருடைய ஆசீகளை கண்டுகொள்வதற்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பை உணர்ந்து கொள்வதற்கும் கிருபை அருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எந்த வறுமையும் ஆட்கொள்ளாதபடிக்கு, எந்த ஆண்டவரை கவலைக்கும் ஒருவரையும் ஒப்புக் கொடுக்காதபடிக்கு எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றி வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அன்பு இயேசுவே, நீர் இறங்கி செய்த ஒவ்வொரு உதவிகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். உம்முடைய பரிசுத்தம் உள்ள கரங்களில் எங்களை தாழ்மைப்படுத்தி அர்ப்பணிக்கின்றோம். இயேசு இரட்சகரே, இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாலும் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். கர்த்தருடைய வசனம் தியானிப்பதற்கு முன்பதாக நாம் அனைவரும் இணைந்து இரட்சணிய பாடல்கள் 120வது பாடல் பாடுவோம். கர்த்தாவே தேவர்களே என்று துவங்குகிற இரட்சணிய கீதம் 120வது பாடல். கர்த்தாவே தேவர்களே உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கன்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீ பிளந்து
ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். மாதத்தின் முதல் நாள் வாழ்த்துக்களையும் மிக மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 17வது திருவசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். The Lord your God in your midst, he is mighty one. நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பின் எங்கள் இயேசுவே, ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளாகிய இந்த நாளிலே உம்முடைய திருவசனங்களை நாங்கள் தியானிக்கின்றோம். இந்த வசனத்தின் வாயிலாக எங்களோடு பேசுகிறாக. இந்த வசனத்தை பொழுது உடைய மக்கள் அனைவரும் கேட்கும் பொழுது ஒரு புதிய கிருபைகளையும் புதிய ஆசிகளையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொள்வதற்கும் தொடர்ந்துள்ள வாழ்வுக்கு இந்த வசனம் மிக ஆசீர்வாதமாக பாதுகாப்பு நிறைந்ததாக காணப்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். இந்த ஆகஸ்ட் மாதத்தை துவங்கி இருக்கும் பொழுது இந்த முதல் நாளிலே உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்ற திரு வசனத்தின் அடிப்படையிலே சில நிமிடங்கள் உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். கிமு 7ஆம் நூற்றாண்டில் செப்பனியா என்ற இறை வாக்கினர் தன்னுடைய திருவார்த்தைகளை மொழிகின்றார். இவர் இறைவாக்கு உரைத்த காலத்தை பார்க்கும் பொழுது யோசியா என்ற அரசன் கிமு 621 அவர் தன்னுடைய சமய சீர்திருத்தத்திற்கு முந்தைய ஒரு 10வது ஆண்டாக இருக்கலாம் என்று இந்த செப்பனியா தீர்க்கனுடைய காலத்தை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. செப்பனியா தீர்க்க தரிசன இந்த புஸ்தகத்தில் அழிவு நாள் நெருங்கிவிட்டது என்ற ஒரு எச்சரிப்பும், யூத ஜனங்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்டதினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும், எருசலேமினுடைய அழிவும் அதனுடைய மீட்பும் குறித்து இதிலே குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் இந்த அதிகாரத்தின் வசனங்களிலே பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளார். நம்முடைய வாழ்க்கையின் மையமாக நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் மையமாக காணப்படுகிறார். அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம மகிழ்ச்சி அடைகின்றோம். என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் மையம், அவர்தான் முதன்மை இடம். அவருக்கு முதன்மை இடம் கொடுக்கும் பொழுது அவர் என்னுடைய வாழ்வில் எல்லாவற்றிலும் மையமாக காணப்படட்டும். நம்முடைய பயணங்களானாலும் நம்முடைய பணிவிடைகளானாலும் நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய உழைப்புகள், முயற்சிகள், எதிர்நாட்களை குறித்த நம்முடைய திட்டங்கள், இவை எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கின்ற வேளையிலே, அவர் மையமாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுகின்ற வேளையில் நாம் ஒரு புதிய பலன் பெற்றுக் கொள்கிறோம். புதிய கிருபைகள் நமக்கு கிடைப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எந்த சோர்வும் நம்மை அணுகாமல் நாம் ஒரு புதிய மனிதனாக காணப்படுகிறோம். ஏனென்றால் அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் வல்லமை உள்ளவர், நம்ம நடுவில் இருக்கிற ஆண்டவர், அவர் வல்லமையுள்ள ஆண்டவர் என்று திருவசனம் சொல்லுகிறது. அவர் வல்லமையான காரியத்தை செய்யக்கூடியவர். அவரால் நிறைவேற்றக்கூடாத ஒரு காரியமும் இல்லை என்று திருவசனத்திலே படிக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில் நடுவில் இருக்கிற கர்த்தர் வல்லமையின் கர்த்தர். அவருடைய வல்லமையான செயல்பாடுகளை நாம் தொடர்ந்து சில வினாடிகள்
சிந்திப்பது இந்த புதிய மாதத்தின் தொடர்ந்துள்ள வாழ்வுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய நடுவில் இருக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமையை குறித்து முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது சுகம் தரும் அவருடைய வல்லமை என்று நாம் புரிந்து கொள்வோம். நம்முடைய திருவசனம் சொல்கிறது அவர் சுகம் தரும் வல்லமையுடைய ஆண்டவர். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகளை, சுகவீனப்பட்ட மக்களை குணமடையத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பல ஊர்களில் இருந்து வந்த மக்கள், அவர்களோடு பரிசேயர் நியாய சாஸ்திரிகள் எல்லாரும் இருக்கின்ற வேளையில் குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று பார்க்கின்றோம். ஆக நம் நடுவில் இருக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை சுகமாக்குகின்ற ஒரு வல்லமையாக காணப்படுகிறது. அந்த வேளையிலே ஒரு திமிர்வாதக்காரனாகிய ஒருவரை சுமந்து கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து இருந்த இடத்தில் மிகவும் மக்கள் கூட்டம் இருந்தபடியினால் அந்த திமிர்வாதக்காரனை மேற்கூரையை திறப்பாக்கி அவரை இயேசு கிறிஸ்துவிடத்தில் உள்ளே அவரை கொண்டு செல்லுகின்றார். இந்த திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார். அவருடைய வாழ்வை குறித்து கண்டுகொண்டு இயேசு கிறிஸ்து பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். அங்கிருந்தவர்கள் எல்லாம் இவர் பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் இவருக்கு கொடுத்தது யார் என்று சொல்லுகின்ற சிந்தனையோடு கூட காணப்படுகின்றார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி நீங்கள் அறியவில்லையா என்று சொல்லி அந்த திமிர்வாதக்காரனாக இருந்த மனுஷனை அவர் குணப்படுத்துகின்றார் என்று திருவசனத்திலே பார்க்கின்றோம். 28வது திருவசனம், 26வது வசனம், எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். இந்த திமிர்வாதக்காரனாக இருந்த மனுஷன் சுகமடைந்ததை கண்டு நாங்கள் அதிசயமான காரியங்களை இன்று கண்டிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுகம் கொடுக்கின்ற வல்லமையை திமிர்வாதக்காரன் உணர்ந்து கொண்டார். அதனால் அவன் பலன் பெற்றார். மட்டுமல்ல, அங்கிருந்து எல்லாரும் கண்டுகொள்கிறார். இதற்கு இப்படிப்பட்டதான வல்லமை இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து ஒருமுறை தான் வளர்ந்த ஊருக்கு செல்கின்றார். தான் வளர்ந்த ஊருக்கு செல்கின்ற வேளையில் அங்குள்ள ஜெபாலயத்திலே அவர் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கின்றார். பிரசங்கிக்கின்ற வேளையில் எல்லாரும் பார்க்கின்றார்கள், இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, இவருடைய சகோதரி நமக்கு தெரியும், இவருடைய குடும்பத்தாரை தெரியும், இப்படிப்பட்டதான ஒரு குடும்பத்தை சார்ந்த இவர் இதை எல்லாவற்றையும் வல்லமையாக நிறைவேற்றுவதற்கான ஞானம் இவருக்கு எப்படி கிடைத்தது? இவர் மிக திறம்பட செயல்படுகின்றாரே, மிகவும் வல்லமையுடையவராக காணப்படுகின்றாரே இது எல்லாரும் ஆச்சரியப்படுகின்றதை மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வல்லமை ஒரு சுகம் தரும் வல்லமை என்று நாம் முதலாவதாக கண்டுகொள்ள முடிகிறது. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 8:46 அந்த வசனத்திலே பார்க்கின்றோம், அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். தன்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்றதை இயேசு கிறிஸ்து காண்கிறார். திரள் கூட்டமான மக்கள், அந்த வேளையில் தன்னுடைய வஸ்திரத்திலே ஒருவர் தொட்டிருக்கின்றார். அது நிமித்தமாக தன்னுடைய வல்லமை புறப்பட்டு போனது இந்த இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கூறி, யார் என்னை தொட்டது? அந்த இடத்தில் ஒரு ஸ்திரீயானவள் தன்னை மறைக்கவில்லை என்று சொல்லுகின்றார். அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அவருக்கு அறிவித்தாள். இயேசுவை நான் தொட்ட உடனே எனக்கு சுகம் கிடைத்தது. எல்லா ஜனங்களுக்கு முன்ன இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர் சொல்லுகின்றார். தான் தொடுகின்றது இயேசு கிறிஸ்து அறியவில்லை என்று நினைக்கின்ற வேளையில் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவர் என்னை தொட்டார், என்னுடைய வல்லமை புறப்பட்டு போனது, நான் தொட்டேன் ஆண்டவரே, அந்த நேரத்தில் நான் சுகமடைந்து விட்டேன். எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆக இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். நடுவில் இருக்கிற வல்லமை உள்ளவர்.
அவருடைய வல்லமை சுகம் தரக்கூடிய வல்லமை. எந்த பலகீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் மனிதனை தொடும் பொழுது மனிதன் வெள்ளம் அடைகிறான் என்று முதலாவதாக பார்க்கின்றோம். இரண்டாவதாக நம் நடுவில் இருக்கிற வல்லமை உள்ளவர், அந்த வல்லமை உதவி செய்கின்ற வல்லமையாக காணப்படுகிறது. எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் படிக்கும் பொழுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்கின்ற வல்லவராக இருக்கிறார். யார் சோதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு வல்லவராக, ஒரு வல்லமை உடையவராக அருளாக காணப்படுகிறார். அது நம் நடுவில் இருக்கிற இயேசுவை ஒருவேளை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அவருடைய ஆற்றலை குறித்து சுகம் தரும் ஆற்றல். இரண்டாவதாக பார்க்கின்றோம் உதவி செய்கின்ற ஆற்றல். சோதிக்கப்படுகின்ற வேளையிலே, ஐயோ இந்த சோதனை காலங்களில் யார் எனக்கு துணை செய்வார், எனக்கு உதவி செய்வார் யார் என்று இன்றைக்கு மனிதனுடைய சத்தம் உயர்ந்து கொண்டிருக்கிற நாட்களாக காணப்படுகின்றது. எனக்கு உதவி செய்வார் யார், பணியின் நிமித்தமாக எனக்கு உதவுவார் யார், என்னுடைய குடும்பத்திற்கு உதவுவார் யார் என்கின்ற அழுகையோடு இருந்தார். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, இவர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தார். உதவி செய்ய இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார் என்ற வசனத்திலே நாம் படிக்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே பார்க்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 23:37 கோழி தன் குஞ்சுகளை அரவணைப்பது போல நான் உங்களை அரவணைத்துக் கொள்கின்றேன். ஆனால் பல நேரங்களில் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை, உணர்வடையாமல் இருக்கிறீர்கள். உங்களை நான் அரவணைத்து உங்களுக்கு உதவி செய்வதை, ஆபத்து நேரிடுகிறது அதற்கு செல்லாதீங்கள், அந்த ஆபத்தான காரியங்களிலே ஈடுபடுத்திக் கொள்ளாதீங்கள், அந்த நன்மைக்கு எதிரான தீமை செய்கின்ற காரியங்களிலே உங்களை உட்படுத்தாதீங்கள் என்று சொன்னேன். பலமுறை சொன்னேன். ஒளித்தன் குச்சிகளை எல்லாம் கூட்டி சேர்த்து எதிராளிகள் இடத்திலிருந்து இன்னும் எதிரான பறவைகளில் கோழி குஞ்சுகளை தூக்கி சென்று விடாமல் குஞ்சுகளை காப்பாற்றுகின்ற தாய்கோழியை போல் உங்களை எதிரிகளின் வலைக்கு வீழ்ச்சியடையாமல் செய்ய நான் எத்தனை முறை உங்களை காப்பாற்ற வைத்தேன், உங்களுக்கு அது மனமில்லாமல் போயிற்று என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களை பார்த்து சொல்வதை நாம் காண்கின்றோம். அன்பின் மக்களே, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு முள் தன்னுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு முள்ளான காரியம் அவரை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தது. இந்த முள்ளின் காரியத்திலே அவருக்கு உதவி செய்வது யார் என்று சொல்லுகின்ற நிலைமையில் இருக்கின்ற வேளையிலே பவுலப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்றார். தன்னுடைய சரீரத்திலே இருக்கிறதா அந்த முள்ளின் வேதனை மாறுவதற்காக 3 முறை அவர் ஜெபிக்கின்றார். முள் மாற வேண்டும், முள் மாற வேண்டும், அதுக்கு ஜெபிக்கின்றார். கர்த்தருடைய உதவிக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றார். முள்ளினுடைய வேதனை மாற ஆண்டவருடைய உதவி இந்த நேரத்தில் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். ஜெபிக்கின்ற வேளையிலே கர்த்தர் சொல்லுங்க, என் கிருபை உனக்கு போதும். அவருடைய உதவி செய்கின்றதான காரியங்கள் பல நேரங்களிலே வசனங்களே அனுப்பி நமக்கு உதவி செய்கின்றார். பவுலப்போஸ்தலர் சொல்கிறார், my grace is sufficient for you. உன்னுடைய இந்த துன்ப நேரத்திலே நீ படுகின்றதான இந்த சரீர விலகின நேரங்களிலே அந்த முள்ளினுடைய வேதனையின் தாக்குதலினாலே இருக்கிற எனக்கு பவுலப்போஸ்தலருக்கு இயேசுவானவர் சொல்லுகின்றார், என் கிருபை உனக்கு போதும். அன்பின் இறைமக்களே, நாம் பல நேரங்களிலே இதனை உணர்ந்து கொள்கின்றோம், சில நேரம் உணராமல் இருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவரை தொடர்ந்து புரிந்து கொள்வோம். உதவி செய்கின்றார், ஆட்களை அனுப்பி உதவி செய்கின்றார். பல்வேறு காரியங்களினாலே நமக்கு உதவி செய்கின்ற கர்த்தர் வசனத்தினால் நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே வசனம் சொல்கிறது, அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். 3ஆவதாக பார்க்கின்றோம், நம் நடுவிலே இருக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை தப்புவிக்கும் வல்லமை என்று புரிந்து கொள்வோம். நம் நடுவில் இருக்கும் கர்த்தர் வல்லமை உள்ள தேவன், அவர் தப்புவிக்கும் வல்லமை உள்ளவர். தானியேலின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கின்றோம், அவர் தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி அந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் விடுவிக்கின்ற வல்லவர், விடுவிக்கின்ற வல்லமை நிறைந்த ஆண்டவர். நேபுகாத்நேச்சர் மன்னன் பாபிலோனிலே ஒரு பொற்சிலையை நிறுத்துகின்றார். அந்த பொற்சிலையை எல்லாரும் வந்து பணிந்து கொள்ள வேண்டும்
என்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. தேசத்தில் உள்ள எல்லாரும் வருகின்றார்கள். இந்த உத்தரவானது கேட்டு தேசத்தில் உள்ள அதிகாரிகள் மற்றும் மக்கள் அனைவரும் வந்து கூடுகின்றார்கள். இந்த சிறையை வழங்க வேண்டும். சிறையை வழங்காதவர்களுடைய தண்டனையையும் அறிவிக்கப்படுகிறது. எரிந்து கொண்டிருக்கிற இந்த சூளையிலே போடப்படுகின்ற ஒரு தண்டனை. எல்லாரும் பயந்து ராஜா ஏற்படுத்திய அந்த சிலையை வந்து பணிந்து கொள்கிறார். ஆனால் ராஜாவுடைய கிட்ட ஒரு செய்தி போகிறது. என்ன செய்தி என்றால், யூதராக இருக்கிற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த சிலையை வணங்க மாட்டோம், ராஜா கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் என்ற உறுதியோடு காணப்படுகிறார்கள். இந்த செய்தியை கேட்டவுடன் ராஜா கடும் கோபம் கொள்ளுகின்றார். மிகவும் கோபமடைந்த ராஜா கட்டளை பிறப்பிக்கிறார். அந்த எரிகின்ற தீயை 7 மடங்காக இன்னும் சூடேற்றுங்கள் என்று சொல்லுகின்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. எல்லா மக்களும் பயப்படுகின்றார்கள். ராஜாவுடைய கட்டளை, அவர்களை அழைத்து வாருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ராஜாவிடத்தில் அழைத்து வருகின்றார்கள். சொல்லுகின்றார், ராஜாவுடைய பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் இந்த சிலையை வணங்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த நெருப்பிலே தான் போடப்படுவீர்கள் என்ற கண்டிப்பான காரியத்தை ராஜா அவரிடத்தில் நேரடியாக சொல்கின்றார். ராஜாவை பார்த்து அவர்கள் சொல்லுகின்றார், ராஜாவே, இந்த காரியத்திற்கு மட்டும் நாங்கள் பணிய மாட்டோம், உத்தரவுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் என்று மிக உறுதியாக நிற்கின்றார்கள். இதை பார்த்து ராஜா என்ன செய்வது என்று பிறப்பித்த கட்டளைக்கு ஒப்புதலாக்கி அவர்களை தூக்கி அந்த தீயினுடைய நடுவிலே போடும்படியாக உத்தரவு கொடுக்கிறார். அவர்கள் ராணுவத்துல மிகவும் பலசாலியானவர்களை அழைத்து வரப்பட்டு அவர்களை கட்டி தீயினுடைய நடுவிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தூக்கி போடப்பட்டார்கள். எரிந்து கொண்டிருக்கிற தீச்சூளையின் நடுவில் கர்த்தருடைய பிள்ளைகள் தூக்கி போடப்பட்டார்கள். போட்டவுடனே அவர்களை யார் கொண்டு போட்டார்களோ அந்த தீயானது அவர்களை அந்த தீக்கு எரியுண்டார்கள். ஆனால் ராஜா பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே, நான் 3 பேரை அல்லவா போட்டேன், இன்னொருவர் அந்த தீச்சூளையில் இருப்பதை நான் காண்கிறேனே என்று சொல்லி ராஜா சத்தம் போட்டு சொல்கிறார். இது என்னவாக இருக்குமோ, 4வது ஒருவரை நான் காண்கிறேன், இந்த தீயின் நடுவிலே இன்னொருவரை நான் காண்கிறேன். தேவனாய் கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கின்றோம் அல்லவா? தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார். தீச்சுளையின் மத்தியிலே கர்த்தருடைய பிள்ளைகளை எரிய கொடுக்காமல் தேவனாய் கர்த்தர் அந்த இடத்திலே அதிசயமாக செய்யப்பட்டார். அவருடைய தூதரை அனுப்பி காப்பாற்றுகின்றார். 4வது ஒருவரை நான் காண்கிறேன். கட்டளை பிறப்பிக்கின்றார், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தீச்சுளையிலிருந்து வெளியே அழைத்து வாருங்கள். வெளியே அழைத்து வந்து இவர்களுடைய ஆண்டவர் தான், இவர்கள் யாரை ஆராதிக்கின்றார்களோ அவரை தேசத்து மக்கள் எல்லாரும் வணங்க வேண்டும். அவர்தான் ஜீவனுள்ள ஆண்டவர், அவரை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி ராஜா கட்டளை பிறப்பிக்கின்றார். நம் நடுவிலே இருக்கிற ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவரை நாம் உண்மையாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு என்னோடு கூட என் ஆண்டவர் இருக்கிறார், என்னுடைய வாழ்வின் எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற வேளையில் நிச்சயம் நாம் தியானித்து வருகின்ற 1வது பார்த்தோம், அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை சுகம் தருகின்ற வல்லமை. அவருடைய சுகத்தை அனுபவித்த மக்கள் அதிகம் உண்டு. நாமும் அவருடைய சுகத்தை அனுபவித்திருக்கின்றோம். 2வதாக பார்த்தோம், வல்லமை உள்ள கர்த்தர் உதவி செய்கின்ற வல்லமை உடையவராக காணப்படுகின்றார். 3வதாக தியானித்தோம், அந்த வல்லமையுடைய ஆண்டவர் தப்புவிக்கும் வல்லமை உடையவராக. இன்னைக்கு இந்த காரியத்துல நாம் தப்புவிக்க வேண்டும், இந்த காரியத்துல நமக்கு உதவி வேண்டும், இந்த காரியத்தில் நமக்கு பலன் வேண்டும். நாம் சோர்வடையாமல் என் நடுவில் இருக்கிற ஆண்டவர் இதற்கு பரிகாரியாக இருக்கிறார், அவர்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் உறுதியாக இருக்கிற வேளையில் நிச்சயம் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் நாட்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வு முழுவதும் அந்த வல்லமையின் கர்த்தரை நாம் அனுபவித்துக் கொள்ள முடியும். அவரை கைவிட மாட்டார், அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார். ஆகவே தொடர்ந்துள்ள ஒவ்வொரு நாளும் நாம் எப்போதும் உணர்ந்து கொள்ள வேண்டியது, என் நடுவில், என் வாழ்க்கையின் நடுவில் என் ஆண்டவர் உடன் இருக்கிறார், என் இயேசு ரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார் என்று உணர்ந்து நன்றியோடு கூட அவரை துதித்து ஸ்தோத்தரித்து நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்வுகளையும் பணிவிடைகளையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நம்மை காப்பாற்றி நடத்துவாராக.
நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரமின் தொழுதலும் நித்திய ஜீவனும் உண்டை விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆராதனையின் நிறைவு பாடலாக கீர்த்தனையில் 165வது பாடல் பாடுவோம். கீர்த்தனை 165. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரமிகும் இந்த கோவில். சுந்தரமிகும் இந்த கோவில். எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும் எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும் விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட செல்வம் உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் இருந்தாலும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு. குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாகும் அப்பமே. உரிய பெருமையாகும் அப்பமே. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. உந்தன் சிலுவையின் மேன்மை. உம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றவர்தாம் ஜீவநதியாம். தொங்கரத்த ஊற்றில் மூழ்கி தொங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மை ஆகினேன். தூய்மை அடைந்து மேன்மை ஆகினேன். விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னி விழா கை காணிந்து சிந்துதலோ துயரோடன்பு மன்னாயிரை போன்ற காட்சி. மன்னாயிரை போன்ற காட்சி என்னாலுமே எங்கும் காணே. என்னாலுமே எங்கும் காணே. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. உந்தன் சிலுவையின் மேன்மை.
ஜெபம் செய்வோம். மகிமை நிறைந்தவரான எங்கள் அன்பின் இயேசுவே, மனமகிழ்வோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே பங்கெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கு, உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பத்திலிருந்து முடியும் வரையிலும் இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி உடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு கிருபை செய்வதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அன்பின் இயேசுவே, இந்த மாதத்தின் தொடர்ந்துள்ள நாட்கள் ஒவ்வொரு நாளும் உடைய மக்களை பத்திரமாக பாதுகாத்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு மனமகிழ்ச்சியோடு நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகின் எல்லா பகுதிகளிலும் நற்காரியங்கள் நடைபெறுவதற்கு கிருபை செய்வீராக. நோயின் தாக்குதல் தொடர்ந்து மாறவும், இயல்பான நிலைக்கு தேசம் திரும்பி வருவதற்கும், சமாதானத்தோடு மகிழ்வோடு அனைவரும் வாழ்வதற்கு கர்த்தர் இந்த மாதத்தில் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் நல்ல வாழ்வுகளை இந்த மாதத்திலே உம்முடைய கரங்களிலிருந்து பெற்றுக் கொள்வதற்கு இயேசுதாமே கிருபை புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவானவர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர். எங்களோடு இருக்கிற ஆண்டவர் நீர் வல்லமை உள்ளவர், சுகம் தரக்கூடிய வல்லமை உள்ளவர், உதவி செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். எங்களை பல ஆபத்துகளுக்கும் பல கஷ்ட சூழல்களுக்கும் எல்லாம் தப்புவிக்கின்ற வல்லமை உடையவர் என்று உடைய திருவசனங்களிலிருந்து நாங்கள் தியானிப்பதற்கு கிருபை செய்து, ஆகவே எங்கள் இயேசுவாகி உம்மை நாங்கள் எப்போதும் எங்கள் வாழ்வில் நீர் உடன் இருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும், நீரே எங்கள் வாழ்வில் மையமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அனுபவித்து வாழ்வதற்கு, நாங்கள் அதன் நிமித்தமாக நாங்கள் வாழ்வில் உறுதியோடு கூட அசையாமல் உமக்கு சான்று பகிர்ந்து வாழ்வதற்கும் கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களோடு கூட எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இயேசு இரட்சகரின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் நீங்காத திருவுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவோம் சங்கீதம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏகமே வானிருக்கே கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.